யாழுக்கு விஜயம் செய்தார் சுவாமி கைலாசனந்த் கிரி மகராஜ். கைலாசனந்த் கிரிஜி மகராஜ் திரைக்கதீஸ்வரம் திருத்தலத்திற்கு விஜயம். 4 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் தபாலில் அனுப்பி வைப்பு. யாழ் வடமராட்சியில் ஊடகவியலாளர் சந்திப்பு, வல்வடித்துறை காணித்திட்ட விவாதம். நாமலால் லண்டனில் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சம், மன்னிப்பு கேட்ட ஆக்ஸ்போர்டு யூனியன். நிலக்கரி விவகாரம் உண்மையை வெளிக்கொணர நிபுணர் குழு நியமனம். சாவகச்சேரி புலோலி வீதி புனரமைப்பு ஆரம்பம். சஜித் தமது கட்சி தலைவர் அல்லர், அவரை கட்டுப்படுத்த முடியாது, மனோ எம்பி பகிரங்க அறிவிப்பு. திருகோணமலை மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த அணுகுமுறை, அமைச்சர் ரத்னகமகே தெரிவிப்பு. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வடக்கின் மையமாக மாங்குளத்தை கட்டியெழுப்பும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும், பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து போட்டியிடும், சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவிப்பு. பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் ராணுவத்தின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தடை. அக்குறைகுட இரட்டை கொலை 80% விசாரணைகள் நிறைவு. இளம்பெண் மரணம், வைத்தியசாலை மீது குற்றச்சாட்டு. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் 85, தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு. நிலக்கரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக நிபுணர்களை உள்ளடக்கிய குழுவொன்றை நியமிக்க வளசக்தி அமைச்சின் செயலாளர் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதற்காக மொரட்டுவ பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளை உள்ளடக்கிய குழுவொன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்போது அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் வருமாறு: கொள்வனவு நடைமுறையில் எவ்வித சிக்கலும் இல்லை. இது ஒரு முறையான கொள்வனவு நடைமுறையாகவே மேற்கொள்ளப்பட்டது. இந்த செயல்முறையில் நிலக்கரியை கப்பலில் ஏற்றும் துறைமுகத்தில் வைத்து ஒரு அறிக்கை பெறப்படும். அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வுக்கூடத்திலிருந்து பெறப்படும். அந்த அறிக்கையின்படி 5900 கிலோ கலரியை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே இலங்கை அதனை பொறுப்பேற்கும். கப்பலில் இருந்து இலங்கைக்கு இறக்கப்பட்ட பின்னரும் ஒரு அறிக்கை பெறப்படும். அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வுக்கூடத்திலிருந்தே பெறப்படும். அந்த ஆய்வுக்கூடமும் கொள்வனவு நடைமுறையோடாகவே தெரிவு செய்யப்பட்ட நிறுவனமாக. இந்த நிலக்கரியை இறக்கிய பின்னர் அங்கிருந்து பெறப்படும் அறிக்கையில் 1 கிலோ கலரி அளவு 5900 விட குறைவாக இருந்தால் 2 மடங்கு அபராதம் அறவிடப்படும். 5900 தொடக்கம் 6100 கிலோ கலருக்கு இடையில் காணப்பட்டால் 1 மடங்கு அபராதம் அறவிடப்படும். இதுதான் செயல்முறை. இதற்கு புறம்பான எந்த வழியும் இல்லை. எனவே கொள்வனவு நடைமுறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. தற்போது வந்துள்ள 10 கப்பல்களில் 8 கப்பல்களின் நிலக்கரி முற்றாக இறக்கப்பட்டுவிட்டது. மீதமுள்ள கப்பலில் நிலக்கரியை இறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவற்றில் 6 கப்பல்களுக்கு அறிக்கைகள் கிடைத்துள்ளன. முதலாவது கப்பலில் 59,831 மெட்ரிக் டன் நிலக்கரி காணப்பட்டது. அதில் இருந்த நிலக்கரியின் தரம் குறிப்பிட்ட அளவுக்கு காணப்படாததால் அபராதம் அறவிடப்பட்டது. அறவிடப்பட்ட தொகை $2.7 மில்லியன் ஆகும். ஏனைய கப்பல்களில் இரண்டாவது கப்பலுக்கு $4,36,001, மூன்றாவது கப்பலுக்கு $4,84,924, நான்காவது கப்பலுக்கு $3,45,652, ஐந்தாவது கப்பலுக்கு $5,192, ஆறாவது கப்பலுக்கு $5,10,677 அபராதமாக அறவிடப்பட்டுள்ளன. எமது தரநிலை அதாவது 5900 தொடக்கம் 6100 இடையில் காணப்படுவதால் அவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம். எனினும் அதற்கிடையில் தரத்தில் காணப்படுவதால் 1 மடங்கு அபராதம் அறவிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு அறிக்கையில் ஏற்படும் தொழில்நுட்ப சிக்கல்கள் தொடர்பாகவும் ஏற்பட்டுள்ள நட்டத்தை கணக்கிடுவதற்கும் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க மொரட்டுவ மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளை உள்ளடக்கிய குழுவொன்றை நியமிக்க வளசக்தி அமைச்சின் செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். நிராகரிப்பதற்கான 2 சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஏற்றும் துறைமுகத்திலேயே 5900 கிலோ கலரியை விட குறைவாக இருந்தால் முற்றாக நிராகரிக்கப்படும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இலங்கையில் இறக்கிய பின்னர் பரிசோதிக்கும் போது அந்த அறிக்கையில் 5900 கிலோ கலரியை விட குறைவாக இருந்தால் அப்போதுதான் 2 மடங்கு அபராதம் அறவிடப்படும். 5900 தொடக்கம் 6100 இடையில் இருந்தால் அபராதம் அறவிடப்படும். ஆனால் அதனை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தற்போது முதலாவது கப்பலில் மாத்திரமே 5900 கிலோ கலரியை விட குறைவான தரம் பதிவாகியுள்ளது. அது மட்டுமே நிராகரிக்கப்படும் வகையை சார்ந்தது. அவ்வாறான 2 கப்பல்கள் அமைந்தால் மட்டுமே அது குறித்து பரிசீலிக்கப்படும். தற்போதுள்ள நிலைமையின்படி முதலாவது கப்பலுக்கு பின்னர் வந்த கப்பல்களில் அது அப்படி எதுவும் நிகழவில்லை. ஏற்றும் துறைமுக அறிக்கைகள் சரியென்றால் இறக்கும் துறைமுக அறிக்கைகள் பிழையானது அப்படி நிகழலாம். அது பொதுவாக நடக்கும் விடயமே. அது எவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம் என்பது குறித்து மேலும் ஆராய்வதற்காக இந்த நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 ஆய்வுக்கூடங்களும் நாம தெரிவு செய்தவை அல்ல. உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வுக்கூடங்களாகும். நிலக்கரியை கொண்டு வரும்போது கடந்த காலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அவை எந்த ஒரு பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படவில்லை. ஏற்றும் துறைமுக அறிக்கைக்கும் இறக்கும் துறைமுக அறிக்கைக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற கலந்துரையாடல் எழுவது இதுவே முதல் முறையாகும். இது பில்லியன் கணக்கான ரூபாய் பெறுமதியான ஒரு கொடுக்கல் வாங்கல். இதில் பங்கேற்ற 10 விநியோகத்தர்களும் டெண்டரை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடனே வந்திருப்பார்கள். இதில் ஒருவருக்கு டெண்டர் கிடைத்தும் ஏனி 9 பேருக்கும் இந்த வியாபாரத்தில் இணைய முடியாமல் போனமை குறித்து கவலை இருக்கலாம். தற்போது இலங்கையில் உள்ள நடைமுறையின்படி நான் முன்பே கூறியது போல இவ்வளவு கிலோ கலரை குறைந்தால் 2 மடங்கு அபராதம், இவ்வளவு கிலோ கலரை குறைந்தால் 1 மடங்கு அபராதம், இவ்வளவு கிலோ கலரை இருந்தால் அபராதம் இல்லை என்பதே பொதுவான நடைமுறை. இதனை விட அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதா என்பதை கணக்கிடவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அது கட்டாய விநியோகத்திடமிருந்து அறவிடப்படும். விநியோகத்தரின் மேலும் பல கப்பல்கள் குறித்து இவ்வாறான அறிக்கைகள் வருமானால் அதற்கு பிறகு ஒரு முடிவை நாம் எடுக்க தயாராக உள்ளோம். மின்சக்தி அமைச்சின் ஊடாகவும் நாம் மற்றொரு நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றோம். எந்த வகையிலும் இதனை மக்கள் மீது சுமத்த வேண்டியதில்லை. இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களில் நட்டம் விநியோகத்தர்கள் மீதே சுமத்தப்படும். விநியோகத்தர்கள் தான் நட்டத்தை ஏற்க வேண்டும். எந்த ஒரு கப்பலின் நிலக்கரியும் பயன்பாட்டிலிருந்து அகற்றப்பட மாட்டாது. இந்த செயல்முறையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதற்குத்தான் தீர்வு காண வேண்டும். வழங்கப்பட்ட காலக்கெடுவுக்கு அமைய மேலும் 15 கப்பல்கள் வர உள்ளன. இந்த நட்டத்தை மக்கள் மீது சுமத்தும் எந்த ஒரு தேவையும் அரசாங்கத்திற்கு இல்லை. மின்சார சபை முன்வைத்துள்ள மின்கட்டண அதிகரிப்பு யோசனைக்கும் இந்த நிலக்கரி விவாதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அத்துடன் அரசாங்கத்திற்கு சொந்தமான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே இறுதியான முடிவை எடுக்கும் என்றார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகராஜ் தலைமையிலான குழுவினர் இன்று காலை விசேட உலங்குவானூர்தி மூலம் மன்னாரிற்கு வருகை தந்தனர். மன்னார் கல்லாடி விமான ஓடுதளத்திற்கு வருகை தந்து குறித்த குழுவினர் மன்னார் மாவட்டத்தில் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருக்கைதீஸ்வரம் திருத்தலத்திற்கு விஜயம் செய்தனர். சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகராஜ் தலைமையிலான குழுவினர் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் பிரதம குரு கருணானந்த குருக்கள் மற்றும் திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பின்னர் விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டதோடு ஆலயத்தையும் சுற்றி குறித்த குழுவினர் பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ள போயிடாது. அண்ணா பாய் என்ன எல்லாரையும் சேர்த்து
ओम सदमानं भवरियदाय पुरुषसरेन्द्रिय आदिशेवेन्द्रिय प्रतिष्ठते गौर्यं विहारमेव दृग्येदीश्वर स्वामिन्ये नमः प्रसादेन फलं सिद्ध्यस्तु No, thank you. You already have it? We have one or two. People? Have it happen. देखते हैं मुझे एक पेपर पेन दीजिए இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ஆன்மீக மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு உத்தியபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீ பஞ்சாக்னி அகாதாஷவின் தலைவரான சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் சென்றார். உலங்கு வானூர்தி மூலம் பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் மற்றும் அவரது சிறப்பு தூதுக்குழுவினர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் நகரில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்றனர். அங்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதன்போது சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜுக்கு பொன்னாடை போர்த்தி ஆளுநர் வடக்கு மாகாண சுற்றுலா மேம்பாட்டு பணியத்தினால் விசேடமாக வெளியிடப்பட்ட சிவன் யாத்திரை பாதை மற்றும் ராமாயண யாத்திரை பாதை ஆகிய நூல்களையும் வழங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கேரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்திற்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள சிவ யாத்திரை பாதையில் உள்ளடங்கும் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான கேரிமலை நகுலேஸ்வரம் விளங்குவதுடன் ஆளுநரால் வழங்கி வைக்கப்பட்ட சிவன் யாத்திரை பாதை நூலிலும் இவ்வாலயத்தின் சிறப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக புகழ் பெற்ற 2025 ஆண்டு மகா கும்பமேளாவின் தலைமை அமைப்பாளராக செயற்பட்ட சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜின் இந்த பயணமானது இலங்கையின் ராமாயண மற்றும் சிவ யாத்திரை பாதைகளை மையப்படுத்திய ஆன்மீக சுற்றுலாவை உலகளாவிய ரீதியில் மேம்படுத்துவதற்கும் இந்தியாவிலிருந்து அதிகளவான பக்தர்களை இலங்கையை நோக்கி ஈர்ப்பதற்கும்
பெரும் பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி கைலாசநந்த கிரிஜி மகராஜ் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலீஸ்வரம் ஆலயத்திற்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள சிவயாத்திரை பாதையில் உள்ளடங்கும் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான கீரிமலை நகுலீஸ்வரம் விளங்குவதுடன் ஆளுநரால் வழங்கி வைக்கப்பட்ட சிவன் யாத்திரை பாதை நூலிலும் இவ்வாலயத்தின் சிறப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக புகழ் பெற்ற 2025ஆம் ஆண்டு மகா கும்பமேளாவின் தலைமை அமைப்பாளராக செயற்பட்ட சுவாமி கைலாசநந்த கிரிஜி மகராஜின் இந்த பயணமானது இலங்கையின் ராமாயண மற்றும் சிவஜாத்திரை பாதைகளை மையப்படுத்திய ஆன்மீக சுற்றுலாவை உலகளாவிய ரீதியில் மேம்படுத்துவதற்கும் இந்தியாவிலிருந்து அதிகளவான பக்தர்களை இலங்கையை நோக்கி இருப்பதற்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவின் அயோத்தி நகரில் உள்ள சிவன் கோவிலின் தலைமை சுவாமி கைலாசநந்த கிரிஜி மகராஜ் இன்று விஜயதஹேர உள்ளிட்ட பல உயரதிகாரிகளை சந்தித்தார். நாட்டுக்கு வருகை தந்துள்ள கைலாசநந்த கிரிஜி மகராஜ் பொதுமக்கள் மற்றும் மதகுருமார்களை கொண்ட 14 பிரதிநிதிகளை கொண்ட குழுவுடன் சேர்த்து இலங்கையில் உள்ள பல இந்து திருத்தலங்களை பார்வையிட திட்டமிட்டுள்ளார். அதன்படி மேலும் இந்த பிரதிநிதிகள் குழுவின் வருகை இலங்கையின் மத சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பாக அமைந்துள்ளது. இலங்கை பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் உரையை தொடர முடியாமைக்கு பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் யூனியன் மன்னிப்பு கோரியுள்ளது. அதேவேளை பங்கேற்பாளர்களின் பாதுகாப்புக்கு குழப்பம் எதுவும் ஏற்படாமல் விரிவுரையை வழங்குவதற்காக திகதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக ஆக்ஸ்போர்ட் யூனியன் நாமலுக்கு தெரிவித்துள்ளது. நிகழ்வின் நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு அச்சங்களை ஏற்படுத்தும் என்றும் பெரிய அளவிலான எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் இடையூறு ஏற்படுவதற்கான அறிகுறிகளை பெற்றதாகவும் ஆக்ஸ்போர்ட் யூனியன் நாமலுக்கு தெரிவித்துள்ளது. தற்போதைய ஆபத்து மதிப்பீட்டின் அடிப்படையில் விருந்தினர்கள், பேச்சாளர்கள், ஊழியர்கள் மற்றும் பரந்த பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இடத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் விகிதாசாரமோ அல்லது நடைமுறையில் வழங்க முடியாதவாகவோ இல்லாத பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படும் என்று ஆக்ஸ்போர்ட் யூனியன் தலைவர் கேத்ரின் யாங் ஒரு மின்னஞ்சலில் நாமலுக்கு தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனையின் வெளிச்சத்திலும் எங்கள் கவனிப்பு கடமையின்படியும் நிகழ்வு எதிர்காலத்திலும் பாதுகாப்பதற்கும் பங்கேற்பாளர்களின் அனுபவத்தை சமரசம் செய்யாமலும் வழங்கக்கூடிய ஒரு காலத்திற்கு ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளோம் என்று யாங் கூறியுள்ளார். கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் தொழிற்சங்கங்களால் வழங்கப்பட்ட அழைப்பை தொடர்ந்து நாமல் ராஜபக்ச தற்போது பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இருப்பினும் தமிழ் புலம்பெயர் மக்களின் எதிர்ப்புகள் காரணமாக குறித்த உரைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சபாரத்னம் செல்வேந்திரா, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், வல்வை பிரஜைகள் குழு தலைவர், வல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் நகரபிதா நடராஜ அனந்தராஜ், பிரதி கல்வி பணிப்பாளர் மற்றும் வல்வை பிரஜைகள் குழு செயலாளர் ஆகியோர் கலந்து கருத்து தெரிவித்தனர். சந்திப்பில் வல்வெட்டித்துறையில் பிரபாகரன் அவர்கள் 13 வயது வரை வாழ்ந்த வீட்டின் காணி தொடர்பான திட்டங்கள் விவாதிக்கப்பட்டது. காணியின் உரிமையாளரான மக ஜெகதீஸ்வரி இக்காணியில் புதிய பயனுள்ள கட்டடம் அமைக்க மற்றும் சட்டப்பூர்வ அனுமதி பெற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து புதிய கட்டடத்தில் உள்ளடக்கப்பட உள்ளவை உள்ளூர் கலைஞர்களின் திறனை வெளிப்படுத்தும் வகையில் கீழ்த்தளத்தில் உள்ள கலைக்கூடம், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆராய்ச்சி கல்வி தேவைகளுக்கு பயன்படும் வசதியுடன் 1ஆம் மாடியில் தரமான நூலகம், 2ஆம் மற்றும் 3ஆம் மாடிகளில் வரலாற்று காட்சி கூடங்கள், தமிழர்களின் பாரம்பரியங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு அறியவும் காணியின் உரிமையாளரான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆராய்ச்சி கல்வி தேவைகளுக்கு பயன்படும் வசதியுடன் 1ஆம் மாடியில் தரமான நூலகம், 2ஆம் மற்றும் 3ஆம் மாடிகளில் வரலாற்று காட்சி கூடங்கள், தமிழர்களின் பாரம்பரியங்களை எதிர்கால சந்ததியினருக்கு அறியவும் மாணவர்களுக்கு இலவச கருத்தரங்குகள் மற்றும் கல்வி, கலை, ஆன்மீக துறையில் தலைமைத்துவ பயிற்சிகள். 3/12/2025 அன்று நகரசபையில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் 60 நாட்களுக்கு மேலாக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. 30/1/2026 அன்று நடைபெற்ற நகரசபை கூட்டத்தில் பழைய வீட்டின் நினைவு சின்னத்துடன் ஒப்பிடும் புதிய கட்டடத்தை கட்ட வேண்டும் என்ற கருத்து சரியான முறையில் பரிசீலிக்கப்படாமல் குழப்பமான பிரச்சாரம் எழுந்தது. உலகம் முழுவதும் முக்கிய முன்னோடிகளின் வீடுகள் பாதுகாக்கப்படுவதைப் போலவே பிரபாகரன் வாழ்ந்த வீடும் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஷேக்ஸ்பியர் மற்றும் பாரதியார் வீடுகள் இன்னும் அத்தகைய முறையில் பராமரிக்கப்படுகின்றன. ஆனால் பிரபாகரன் அவர்களின் பழைய வீடு ராணுவத்தால் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. புதிய கட்டடத்தை அதேபோல் கட்டுவதை ஊடகங்கள் தவறாக விளக்கி மக்களை குழப்பி வருகின்றனர். தமிழர் வரலாற்று மையம் காணி உரிமையாளர்களின் விருப்பத்தை முன்னிலைப்படுத்தி சட்டப்பூர்வமாக வெளிப்படை முறையில் கட்டட திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. திட்டத்தின் மொத்த செலவு சுமார் 70 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் அனைவரும் இதற்கான வரலாற்று கடமையை உணர்ந்து முழுமையான ஆதரவுடன் செயற்படுமாறு அனந்தராஜ் அட்ரோனி தத்துவக்காரர் வேண்டி கூறியுள்ளார்.
4 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் சுமார் 1 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட உள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். வேககர, அனுராதபுரம், மாத்தறை மாவட்ட அலுவலகங்களிலும் தற்போது சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கு தேவையான சுமார் 8 லட்சம் அட்டைகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை வழங்கும் நடவடிக்கை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த காலத்தில் அதற்கு பதிலாக தற்காலிக அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி புலோலி வீதி புனரமைப்புக்கான ஆரம்ப நிகழ்வு யாழ் சரசாலையில் இன்று இடம்பெற்றுள்ளது. அதற்கமைய யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தில் அமைந்துள்ள சாவகச்சேரி புலோலி பிரதான வீதியின் 3.9 கிலோமீட்டர் பகுதி காப்பெட் வீதியாக புனரமைக்கப்பட உள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சால் இதற்காக 232 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வீதி புனரமைப்பு ஆரம்ப நாள் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி இணைப்பாளர் காராளசிங்கம் பிரகாஷ், பிரதேச சபை உறுப்பினர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்வதற்கு யாழ்ப்பாண தலைமைய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து விரிவான விவரங்கள் வருமாறு. கடந்த 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்தின் 6ஆம் இலக்க வாயிலுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கருப்பு நிற ஹோண்டா ரக மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாண தலைமைய போலீஸ் நிலையத்தில் உத்தியபூர்வமாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது திருட்டு இடம்பெற்ற பகுதியில் இருந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதன் மூலம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது திருட்டு இடம்பெற்ற பகுதியிலிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதன் மூலம் குறித்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் புகைப்படம் போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனவே புகைப்படத்தில் உள்ள நபர் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தலைமைய பிரதான போலீஸ் பரிசோதகர் யாழ்ப்பாணம் 071 85 91 329. பொறுப்பதிகாரி குற்ற விசாரணை பிரிவு 071 238 43 10. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றுகையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொறியியலாளர் ஹர்சன சூரிய பெரும குறிப்பிடும் பொருளாதார வளர்ச்சி அடையாவிட்டால் தற்போதைய தலைமுறையினரும் வாழ்நாளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை 10 அல்லது 15 ஆண்டுகளில் அடைய முடியுமா என்பது குறித்து மூலோபாய ரீதியான கவலை நிலவுகிறது. ஒதுக்கப்படும் நிதியொரு தெளிவான கவனம் மற்றும் இலக்கு இணங்க செலவிடப்படாவிட்டால் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைய முடியாது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாக உள்ளது. நெதர்லாந்து, பெல்ஜியம், பின்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் உட்கட்டமைப்பு பொறுத்தவரை ஒரு முழுமை பெற்ற நிலையில் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது. அந்த நாடுகளில் வாய்க்கால்கள், மதகுகள் அல்லது பாலங்கள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியம் மிக குறைவாகவே உள்ளது என அவர் தெரிவித்தார். அக்குரைகுடவில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியொன்றின் வாகன தரைப்படத்தில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது 80% நிறைவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FG வூட்லர் இதனை தெரிவித்துள்ளார். 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி பதிவான இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் 3 நாட்களுக்குள் பிரதான துப்பாக்கிதாரி உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 3 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஏனைய சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 12 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் வரும் நாட்களில் மேலதிக முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வடக்கின் மையமாக மாங்குளத்தை கட்டி எழுப்புவோம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபையால் புதுக்குடியிருப்பு, மாந்தை கிழக்கு மற்றும் வவுனியா வடக்கு ஆகிய பிரதேச சபைகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் மாங்குளம் நகர அபிவிருத்தி திட்டத்தின் உத்தியபூர்வ ஆரம்ப நிகழ்வும் 1வது பங்குதாரர்கள் கூட்டமும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் எமக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும்
வாய்ப்புகளையும் நாம் உரிய முறையில் பயன்படுத்தி மாகாணத்தின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வாய்ப்புகளை தவறவிட்டால் அவை மீண்டும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி என்று குறிப்பிட்ட ஆளுநர் எமக்கு தேவையானவற்றை நாமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். நான் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் மாங்குளத்தை வடக்கு மாகாணத்தின் மையமாக அடையாளப்படுத்தி அதற்கான நிலப்பரப்புகளும் ஒதுக்கப்பட்டன. எனினும் அத்திட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. போரின் பின்னர் ஏனையின் பிரதான வீதியில் அமைந்துள்ள மாங்குளம் நகரம் வலுவிழந்த நிலையில் காணப்படுவது கவலைக்குரியது. அதனை மாற்றியமைத்து நகரத்தை மீள கட்டியெழுப்பும் பெருமுயற்சியின் ஒரு வெளிப்பாடாகவே இத்திட்டம் அமைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி இயங்கும் வடக்கு மாகாண சபையின் பல திணைக்களங்களை படிப்படியாக மாங்குளத்தை நோக்கி நகர்த்தும் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் இதன்போது வெளிப்படுத்தினார். வடக்கு மாகாணம் வளங்கள் நிறைந்ததாக இருந்தும் வறுமை நிலையில் முன்னிலையில் உள்ள முரண்பாட்டை தகர்க்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் இத்திட்டம் பெரும் உறுதுணையாக அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்ட அவர் தமது கோரிக்கைக்கு அமைவாக இந்த கூட்டத்தை விரைவாக ஏற்பாடு செய்த நகர அபிவிருத்தி அதிகார சபையினருக்கு தனது விசேட நன்றிகளையும் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னை கமகேவின் தலைமையில் விசேட மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று திருகோணமலையில் நடைபெற்றது. இது 2024 ஜூன் மாதம் நடைபெற்ற முதலாவது கூட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வாகவும் அமைந்தது. மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் அக்மீமன, திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஹேமந்த குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் சுமார் 50 மீனவ சங்க பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இங்கு கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் மற்றும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் வருமாறு: காணி பிரச்சினைகளை தீர்த்தல், வனவள பாதுகாப்பு மற்றும் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களங்களின் கீழுள்ள காணிகளை மீன்பிடி தேவைகளுக்காக பெற்றுக்கொள்வதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் இந்திய உதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் இறால் இனப்பெருக்க திட்டத்திற்கு தேவையான காணிகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு காணி மற்றும் சுற்றாடல் அமைச்சர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கொழும்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடாத்துவதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் புஷ் நெட், கூட்டுவலை, டைனமட் பாவனை மற்றும் கொக்கலாய் பாவியில் இடம்பெறும் முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த உடனடி பொறிமுறையொன்றை தயாரிக்குமாறு கடற்றொழில் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. வளங்களை பாதுகாப்பதற்காக சட்டவிரோத செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு பிரதியமைச்சர் மீனவ சமூகத்திடம் கோரிக்கை விடுத்தார். கரைவளை கைத்தொழில் தொடர்பாக நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நாரா நிறுவனத்தினால் விஞ்ஞான ரீதியாக ஆய்வொன்று முன்னெடுக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளமை இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. மீனவர் சங்கங்களை பலப்படுத்துவதற்காக விசேட பயிற்சி பாடநெறி தொடரொன்று இவரிடம் முன்னெடுக்கப்படும் என தேசிய மீனவர் சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் அஜந்தகுமார் அவர்கள் இங்கு குறிப்பிட்டார். அனைத்து நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் மீனவர் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என வலியுறுத்திய பிரதியமைச்சர் ரத்ன கமகே சாதகமான தீர்வுகளுக்காக அமைச்சின் முழுமையான அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தினார். பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் ராணுவத்தால் நடாத்தப்படுகின்ற வர்த்தக நடவடிக்கைகளை தடை செய்வது என்றும் அரசால் கொண்டுவரப்பட இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டம் கொண்டுவரப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரியும் இன்று சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஸ் தலைமையில் காலை 12:20 மணியளவில் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கும் மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டு சபை அமர்வு ஆரம்பமானது. இன்றைய அமர்விலேயே குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சபையின் தவிசாளர் தனது தலைமை உரையில் அனைத்து உறுப்பினர்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்கு தரமான சேவையை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து சென்ற கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டு சபை முன்மொழிவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை அமைந்துள்ள மந்திகை பகுதியில் பாடசாலை ஒன்றிற்கு மிக அருகாமையிலும் மக்கள் குடியிருப்புக்கு மத்தியிலும் பிரதான வீதி ஓரமாக இருப்பதாலும் ஏற்கனவே இயங்கி வந்த சவப்பட்டி கடைக்கு கருப்பு கண்ணாடியால் மறைக்கப்பட்ட சவப்பட்டி மட்டும் விற்பனை செய்வதற்கு நிபந்தனையுடன் அனுமதிப்பது என்றும் ஏனைய இறந்த உடலங்களை குளிரூட்டியும் அங்கு வைத்து இறந்த உடலங்களை பதப்படுத்தவும் தடை விதிப்பது என்றும் பருத்தித்துறை பிரதேச சபைக்குட்பட்ட 6ஆம் வட்டாரத்தில் குறித்து ஒதுக்கப்பட்ட மாகாண சபை நிதி மூலம் சீர் செய்வதற்கு அனுமதிப்பது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் மக்களால் சபைக்கு முறைப்பாடுகளுக்கு தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சபைக்கு தவிசாளர் அறிவித்தார். தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் புதிதாக கொண்டுவரப்பட இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சபை அமர்வில் கலந்து கொண்ட 19 உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்த தீர்மானமானது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 4 வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு உறுப்பினர் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை. இதேவேளை பருத்தித்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் அதனால் மாணவர்கள் உட்பட சிறுவர்கள் புகை மது பழக்கத்திற்கு ஈடுபடுவதாகவும் ராணுவம் தமது பாதுகாப்பு வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டும் என்றும் இதனாலேயே பொதுமக்களுக்கு வியாபார நடவடிக்கைகள்
நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நிதிக்குழுவால் அனுமதிக்கப்பட்ட நிதி நடவடிக்கைகள் பலவற்றிற்கும் அனுமதி வழங்கியது. மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் நிச்சயமாக ஒன்றிணைந்து போட்டியிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான இணைவு குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இதற்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையின் வரலாற்றில் இல்லாத வகையில் மிகப்பெரிய ஊழலாக நிலக்கரி ஊழல் நடந்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த ஊழலை மறைக்க முயற்சி தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்வதன் மூலம் அரசாங்கத்திற்கு 7672 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இறக்குமதி செய்யப்பட்ட 9 நிலக்கரி கப்பல்களிலும் தரமற்ற நிலக்கரியை காணப்படுவதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தரமான நிலக்கரியில் இருக்க வேண்டிய கலோரி அளவு இந்த கையிருப்புகளில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையினால் நாடாளுமன்ற ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தியபூர்வ தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த ஊழல் அம்பலமாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த கால அரசியல்வாதிகளை திருடர்கள் என முத்திரை குத்திய ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் மீதே இப்போது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் விமர்சித்தார். இந்த நிலக்கரி ஊழல் குறித்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் 5 புதிய அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டார். இந்த வருடத்திற்கு அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் எமக்கும் இடையிலான ஒரு தேர்தல் கூட்டணி உடன்படிக்கை மாத்திரமே. அவர் எமது கட்சி தலைவர் அல்லர். எனவே அங்கே போகாதீர்கள், இங்கே போகாதீர்கள் என்று சஜித்தை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் MP தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நகர்வுகள் மற்றும் கூட்டணியின் சுதந்திரத்தன்மை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: எமது கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி, சஜித் பிரேமதாசவின் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி, இவை இரண்டும் ஒன்றல்ல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேர்தல் உடன்பாட்டிலேயே நாம் இணைந்துள்ளோம். அவர் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற தேசிய கூட்டணியின் தலைவரை தவிர எமது கட்சியின் தலைவர் அல்லர். எனவே அங்கே போகாதீர்கள், இங்கே போகாதீர்கள் என அவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அவரும் எம்மை அவ்வாறு கட்டுப்படுத்துவதில்லை. தற்போதைய அரசியல் சூழலை விளக்குவதற்கு ஜேவிபியின் கடந்த கால வரலாற்றை உதாரணமாக காட்டிய மனோ MP 2004இல் சந்திரிகா தலைமையிலான கூட்டணியிலும் பின்னர் 2005இல் மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கும் அனுர தலைமையிலான ஜேவிபி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையிலேயே செயற்பட்டது. அன்று அவர்கள் எப்படி ஒரு கூட்டணியாக செயற்பட்டார்களோ அதே போன்ற ஒரு நடைமுறையை இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியும் சஜித் தலைமையிலான கூட்டணியும் பின்பற்றி வருகின்றது. நாடாளுமன்ற வாக்களிப்பின் போது கூட நாம் சுயாதீனமாக முடிவுகளை எடுக்கின்றோம். நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டங்களை இவ்வாறான அரசியல் கூட்டணிகளுக்கு காரணமாகின்றன. குறிப்பாக தென்னிலங்கையில் சிறுபான்மையாக வாழும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளுக்கு தற்போதைய சூழலில் இத்தகைய கூட்டணிகளை தவிர வேறு மாற்று வழிகள் கிடையாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மெனுவாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 22 வயதுடைய இளம் பெண்ணொருவர் நிலைமை கவலைக்கிடமானதை அடுத்து கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். மெனுவாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் தனது மகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படாததுடன் வைத்தியரின் கவனக்குறைவே அவரது மரணத்திற்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சுமத்துகின்றனர். மெனுவாங்கொடை ஜாபலவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த செனூரி தக்ஷிலா என்ற 22 வயதுடைய திருமணமான பெண் சுகீனம் காரணமாக கடந்த 18ஆம் தேதி மெனுவாங்கொடை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தார். 4 நாட்கள் மினுவாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 22ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 20 நிமிடங்களில் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்ததாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த செனூரியின் பெற்றோரும் கணவரும் மரணத்திற்கு மினுவாங்கொடை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்களின் கவனக்குறைவே பிரதான காரணம் என தெரிவிக்கின்றனர். இதேவேளை உயிரிழந்த செனூரியின் மரண விசாரணையில் அவர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தமையே மரணத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் தனது மகள் 4 நாட்கள் மினுவாங்கொடை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போதிலும் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பதை கண்டறிய முடியவில்லை என செனூரியின் பெற்றோர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தெற்கு கடற்பரப்பில் ஆழ்கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது திடீரென நோய்வாய்ப்பட்ட மீனவர் ஒருவர் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இன்று சிகிச்சைக்காக காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருவதாவது: காலி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 12ஆம் தேதி 5 மீனவர்களுடன் புறப்பட்டுச் சென்ற பல நாள் மீன்பிடி படகு தெற்கே 178 கடல் மைல் தொலைவில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தது. இதன்போது அதிலிருந்து மீனவர் ஒருவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். மீன்பிடி மற்றும் நீர்வள திணைக்களம் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க
கொழும்பு கடற்படை தளத்தில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் உடனடியாக செயற்பட்டது. முதலில் தொலைபேசி ஊடாக தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிய கடற்படை நோயாளியை விரைவாக கரைக்கு கொண்டு வருமாறு அறிவுறுத்தியது. தெற்கு கடற்பரப்பில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை கப்பல் கஜபாகு உடனடியாக அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டது. திங்கட்கிழமை இரவு குறித்த மீன்பிடி படகில் இருந்த நோயாளி கஜபாகு கப்பலுக்கு மாற்றப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டது. இன்றைய தினம் காலை காலி துறைமுகத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட நோயாளி அங்கிருந்த ஒரு சிறிய கடற்படை படகு மூலம் கரைக்கு கொண்டு வரப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் உடனடியாக காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இலங்கைக்கு கடல் எல்லைக்குள் இக்கட்டான நிலையில் உள்ள கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு தேவையான உடனடி நிவாரணங்களை வழங்க தாம் எப்போதும் தயாராக இருப்பதாக கடற்படை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.